வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டாணி விலை கம்மியாக கிடைக்கிற இந்த சீசனில் இது பண்ணுறது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் சரி, வீட்டில் சுட சுட சாப்பிட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதோட 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு துண்டு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய், அதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கல்பாசி சேர்த்திங்கன்னா நல்லா கமகமன் வாசமாக இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா இப்போ வதக்கிடுங்க. இந்த புலாவில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம் மட்டும்தான். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 கப் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு கேரட் இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ 2 சேர்த்து சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது 1/2 மணி நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் போது நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசிலுக்கு அப்புறமா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ஓப்பன் பண்ணோடனே இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வெறுமனையே நீங்கள் சாப்பிடலாம். வெறும் சாஸ்க்கு தொட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கிற ரெசிபி இது. நீங்கள் இதை ஒயிட் கிரேவி கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு மசாலா கூட சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக செட் ஆகும். இந்த சீசனில் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.